SS Cute Craft. பாப்பா வந்து டெய்லி தெனை சாப்பிடும். தண்ணி மாற்றலைன்னா அதுக்கு கண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இப்போ கொத்தமல்லினா அந்த தனியா விதைன்னு சொல்லுவோமே அதுவா? 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து டாக்டர் கிட்ட போகணும். ஃப்ரீயாக அதோட ஃப்ரீடம் கொடுத்து தான் நாங்கள் வளர்க்குறோம். இப்போ சேல் பண்ணுறதுனா கூட ஃபார்மில் யாரும் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. கனிஷ்கா வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பற்றி ரொம்ப அழகாக அவங்க வீட்டில் வளர்க்குறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு பெட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கும் சரி நமக்கும் சரி அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதில் ஒரு மைனஸும் இருக்கே. நம்ம ஊருக்கு போகல அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். ஊருக்கு போகும்போது ரொம்ப சிம்பிள். இது குட்டியாக இருக்கிறதுனால இந்த கூண்டில் வந்து இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த கூண்டில் போட்டு அதுக்கு தேவையான தண்ணி அப்புறமேட்டு ஃபுட்டு. ஓகே. ஊரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தெனை மட்டும் வச்சா போதும். தெனை அப்புறமேட்டு பிளாக் சீடு அப்புறம் தண்ணி, இது மட்டும் வச்சா போதும். நம்ம வந்து இப்போ வீட்டில் வச்சுருக்கிறதுனால நான் இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ஃபுட்டு நிறையா அது வைக்கலாம். இப்போ ட்ராவல் பண்ணுறதுனால தெனை அப்புறமேட்டு தண்ணி பிளாக் சீட் இது 3 மட்டும் வச்சா போதும். ஒரு பவுலில் வச்சுட்டு கீழே ஒரு பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா தண்ணியை அப்படியே வச்சிருக்க மாட்டான், டப்புன்னு கொட்டி விட்டுருவா. அதனால வச்சுட்டு நாங்கள் எடுத்துருவோம். ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் வச்சுட்டு எடுத்துருவோம். ஓகே. அதனால அப்புறம் ஈஸி தான் சொல்கிறீங்க. ஈஸி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸி எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த பாக்ஸோடய சேர்த்து. ஓகே. இது மேலா ஃபீமேலான்னு எப்படி பார்த்தீங்க? இது எந்த ரேட்டுக்கு இது வாங்குனீங்க? இதை எந்த ரேட்டுக்கு சேல் பண்ணலாம்? இதை வந்து பிஸ்னஸாக செய்யலாமா இல்லாட்டி பெட்ஸாக வளர்க்கலாமா? அது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுங்களேன். இல்லை, பிஸ்னஸாக வளர்க்கலாம். அது பிஸ்னஸாக வளர்க்கணுன்னா ஃபார்மில் வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். இது வீட்டில் வச்சு வளர்க்குறதுனால மோஸ்ட்லி பிஸ்னஸ் பண்ண மாட்டோம். இது ஃபஸ்ட்டு மேலா ஃபீமேலா எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா நாங்கள் வாங்கும் போது மேலா ஃபீமேலான்னு தெரியல. ஓகே. ஆனால் அது போக போக தெரியாததுனால அதுக்கு வாங்கி 1.5 years ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு மேலா ஃபீமேலான்னு தெரியல. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அடையாரில் ஒரு DNA லேப் இருக்குது, அங்கே லேபுக்கு கூட்டிகிட்டு போய் மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிச்சி இப்போ ஃபீமேலு அவளுக்கு வந்து இப்போ ஒரு மேல் வாங்கி விட்டுருக்கோம். வாங்கி விட்டு ஒரு 1 month தான் ஆகுது. அது வந்து வாங்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1 month அது கூட பேச்சுவார்த்தை நடத்தும். அது பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் அது மேட்டிங் பண்ணி அப்புறமேட்டு முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அதுக்கப்புறமேட்டு அதை வளர வச்சு அதுக்கப்புறமேட்டு அதோட லைஃப் ஸ்பேன் இதோட லைஃப் ஸ்பேன் வந்து 10 to 15 years வரைக்கும். 15 years. இது இப்போ எத்தனை மந்த்து? இதுக்கு எத்தனை இயரா மந்த்தா? 3 years. 3 years ஆயிடுச்சா? ஓகே ஓகே. 10 to 15 years வரைக்கும் இருக்குது. நம்ம ரொம்ப நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸு, கேரட், பீட்ரூட் அந்த மாதிரிலாம் வச்சு ஹெல்த்தியான ஃபுட்டு வச்சோன்னா அது இன்னும் நம்ம 15 years வரைக்கும் நல்ல லைஃப் ஸ்பேன் வந்து நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இவ்வளோ வந்து நாங்கள் வந்து 1500க்கு வாங்கினோம். ஏன்னா வந்து டேம்டுனால அவளை 1500க்கு வாங்கினோம். இதுவே ஹேண்ட் ஃபீடிங் சிக்னா 800க்கு வாங்கலாம். டேம்டுனா அது நம்மளை கடிக்காது, நம்ம மேலே எடுத்து அதுக்கிட்ட பழகி அதை கொஞ்சலாம். இதுவே டேம்டு இல்லைன்னா அது நம்மளை கடிக்கும், அது ஃபெரோஷியஸாக இருக்கும், ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும். குழந்தைங்கள்ட்டலாம் விளையாட கொடுக்க முடியாது. இதே டேம்டுனா நம்ம வந்து குழந்தைங்கிட்ட கூட பயப்படாமல் கொடுக்கலாம், அது கடிக்காது அப்படின்னு பயப்படாமல் கொடுக்கலாம். பேசலாம் தெரியுமா? பேச தெரியாது, பட் நம்ம பேசுறது ரொம்ப நல்லாவே புரியும். கத்துவா. இவ வந்து பசிக்குது அப்ப ஆனா காலையில அலாரமே வேண்டாம். அலாரமே வேண்டாம், அவளா கத்தி எல்லாரையும் எழுப்பி விட்டுருவா. விடிஞ்சிருச்சோ இல்லையோ அதுக்கு தெரியும். கொஞ்சமா வெளிச்சம் வந்தாலே வீச் வீச் வீச்சுன்னு அப்படி கத்துவா. அவ கத்துறதுல நான் எழுச்சி வந்துடுவேன். யாரும் என்னை எழுப்பணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு நிச்சயம் நான் ஒன்று வச்சிடுறேன். என் பசங்களை எழுப்புறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி கனிஷ்கா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸை பற்றின மெயின்டெனன்ஸ் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் கிளியர் பண்ணுறோம். இது மாதிரி நீங்களும் ஏதாவது பெட்ஸ் வளர்த்திங்கன்னா, வித்தியாசமான பெட்ஸ் வளர்த்திங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் சேனலில் நீங்களும் பங்கு பெறலாம். மறக்காமல் SS Cutie சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. SS Cutie Craft சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.